வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் குக் சேனல்ல ஒரு சிம்பிளான ரவை தோசை தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். மாவு எதுவும் இல்லாத டைம்ல இந்த மாதிரி ரவையை வச்சு ஒரு சிம்பிளா ரொம்ப டேஸ்டியா நம்ம டிஃபன் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். எதுவும் நான் வறுக்கலாம் இல்லை, டைரெக்டாக சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 கப் அப்படி இல்லைன்னா 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சுவைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சம் நிறைய தண்ணீர் விட்டு அந்த கோதுமை மாவு தான் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாவில் உப்பு கரெக்டாக இருக்கணும். அதனால் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே தண்ணி விட்டு ஒரு 30 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். அப்போ தான் அந்த ரவை நல்லா ஊறி வந்திருக்கும். தோசை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது 30 நிமிஷம் பொறுத்து எந்த அளவுக்கு நீங்கள் அந்த தெளிஞ்சு இருக்கிற தண்ணியை பார்த்தாலே தெரியும் நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துருக்கோம் அப்படின்றது. இந்த மாதிரி நல்ல தண்ணியாக இருந்தால் தான் தோசையும் நல்லா மொறு மொறுன்னு வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போது மாவு தயாராகிடுச்சு. தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவை பரவலாக விட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயோ அப்படி இல்லைன்னா நெய்யோ தெளிச்சிட்டு அடிப்பக்கம் நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொறுமையாக வேக வச்சு அதுக்கு பிறகு நம்ம தோசையை திருப்பி விடலாம். உங்களுக்கு தோசை ரொம்ப அடை மாதிரி வருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கேப்பு விட்டு வந்தால் தான் தோசை நல்லா அங்கங்கே கொஞ்சம் மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது ரொம்பவே சூப்பராக தோசை தயாராகிடுச்சு. எப்போவுமே இந்த ரவை தோசை பண்ணும்போது அது நல்லா வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் பொறுமையாக நல்லா எண்ணெய் தெளித்து அழகாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு அதுக்கு பிறகு திருப்பி போடுங்க. இந்த தோசைக்கு தனியாக நம்ம சட்னி எதுவும் தான் வச்சு சாப்பிட்ணுன்ற அவசியம் இல்லை. விருப்பப்பட்டால் தேங்காய் சட்னியோ இல்லை புதினா சட்னியோ செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறுமனவே சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த ரவை தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.